ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி, ஆரோக்கியமான சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்க வச்சு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்கு அல்வா பண்ணுறதுக்காக நான் 2 கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கிழங்கை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக விட்டுறலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஆவியில் வச்சும் வேக விடலாம். ஆவியில் வச்சு வேக விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. நான் குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடி இதை ஒரு விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு விசில்லே நல்லா வெந்துடும். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கிழங்கோட தோலை உரிச்சிடலாம். 2 கிழங்குலையும் தோலை உரிச்சிட்டேன். இதோட சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதனால் அதை கருப்பாக இருக்கிறத பிச்சுட்டு சைடில் கட் பண்ணிடலாம். 2 ஓரத்துலேயுமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கிழங்க ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கிழங்கு எல்லாத்தையும் இந்த அளவு கட் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகணும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம். முந்திரி பருப்பு செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே பேனில் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஒரு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்க இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு அந்த வெள்ளைப்பாகும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இது மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இடையில நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நெய்யை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். சிவராத்திரி ஸ்பெஷல் சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.